மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் மாட்சிமை தங்கிய பேரரசியார் இருவரும் இன்று நாட்டில் உள்ள அனைத்து பௌத்தர்களுக்கும் விசாக் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு இனங்களுக்கு இடையேயான வலுவான உறவுகள் தேசிய வலிமையின் அடித்தளம் மட்டுமல்ல, ஒற்றுமையின் தூணும் ஆகும் என்று மாமன்னர் தம்பதியர் தங்களது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நாட்டின் பல்லின சமூகத்தில் நாம் ஒருவரை ஒருவர் மதித்து புரிந்து கொள்ளும் போது நல்லிணக்கம் உருவாகிறது. ஒன்றாக நாம் மிகவும் அமைதியான, ஒன்றுபட்ட மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குகிறோம் என்று அந்த வாழ்த்துப் பதிவில் கூறப்பட்டுள்ளது. பொது இடத்தில் புறாக்களுக்கு உணவளித்ததற்காக பினாங்கு நகராண்மை கழகம் 5 பேருக்கு தலா 250 வெள்ளி அபராதம் விதித்துள்ளது. புறாக்களுக்கு உணவளிக்க அவர்கள் வேண்டுமென்றே உணவு கழிவுகளை வீசியது கண்டறியப்பட்டதால் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல முறை நினைவூட்டல்கள் இருந்த போதிலும் அது தொடரப்பட்டதாக அக்கழகம் கூறியது. நகரை சுற்றியுள்ள பல இடங்கள் புறாக்களுக்கு உணவளிக்கும் பிரபலமான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பறவைகளுக்கு உணவளிப்பதை தடுக்க இந்த பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சிலர் தொடர்ந்து அவ்வாறு செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் HIV ஒழிப்புக்கான தனது புதிய கொள்கையை பாஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. இது 2030ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை நிறைவு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கிய அக்கட்சியின் கெட் டு ஜீரோ முயற்சி HIV பரவலை நிர்வகிப்பதற்கான இஸ்லாமிய கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு முயற்சி என்று பாஸ் கட்சியின் துணை தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். இரக்கம், நல்லிணக்கம் மற்றும் அமைதி ஆகிய உலகளாவிய மதிப்புகளை நிலைநிறுத்துவதற்கு விஷாக் தினம் ஒரு முக்கியமான நினைவூட்டல் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் பன்முக கலாச்சார சமூகத்தில் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலை வளர்ப்பதில் இந்த கொண்டாட்டங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித கண்ணியத்தின் உணர்வை வளர்க்கவும், பன்முகத்தன்மைக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் நேர்மையான மரியாதையை ஊக்குவிக்கவும் இந்த கொண்டாட்டங்கள் அமைவதாக அவர் பதிவிட்டுள்ளார். நமது வளமான மரபுகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் ஒன்றுபட்ட மற்றும் இணக்கமான தேசத்திற்கான இத்தகைய மதிப்புமிக்க கொண்டாட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ட்ரோன்களை பயன்படுத்தி மருந்து வழங்கும் ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி சுகாதார அமைச்சு, மலேசிய தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புக்கான ஆராய்ச்சி மற்றும் உள்ளூர் ட்ரோன் தொழில்நுட்ப வழங்குநர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் என்று MCMC தெரிவித்துள்ளது. தீவுகள், தொலைதூர கிராமங்கள் மற்றும் சரியான சாலை உள்கட்டமைப்பு இல்லாத இடங்கள் உட்பட அடைய முடியாத பகுதிகளில் உள்ள மக்களுக்கு மருந்து விநியோகத்தை விரைவுபடுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான 3R பிரச்சனைகளை தீர்க்க பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை உள்ளடக்கிய ஒரு விரிவான முழு அரசாங்க அணுகுமுறையை செயல்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டாகாங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் சட்டத்துறை தலைமை அலுவலகத்தின் உரிய பரிசீலனைக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று அவர் இன்று ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். தேசிய நல்லிணக்கத்தின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு ஒற்றுமை திட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆரோன் கூறினார். இந்நடவடிக்கைகள் 3R பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுப்பதில் மட்டுமல்லாமல் கல்வி, விழிப்புணர்வை வலுப்படுத்துதல் மற்றும் தேசிய ஒற்றுமை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக சமூக உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புதல் ஆகியவற்றிலும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று அவர் கூறினார். 2020ஆம் ஆண்டு முதல் இன்று வரை நாடு முழுவதும் மொத்தம் 2361 வன விலங்குகள் வாகனங்கள் மோதி இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங் 765 விலங்குகளுடன் அதிக சாலை இறப்புகளை கொண்ட மாநிலமாக பதிவாகி உள்ளது என்று இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பேரா, கிளந்தான், திரங்கானு மற்றும் நெகிரி செம்பிலான் ஆகிய மாநிலங்களில் வன விலங்குகள் அதிகம் விபத்தில் இறந்துள்ளதாக அவர் கூறினார்.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை ரஷ்யாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தில் மே 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாஸ்கோவில் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளும், அதைத் தொடர்ந்து மே 15 முதல் 16 வரை டாடஸ்தானின் கசானில் 2 நாள் நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோவில் மாஸ்கோ மாநில சர்வதேச உறவுகள் பல்கலைக்கழக நிறுவனத்தில் அன்வார் உரை நிகழ்த்துகிறார். மேலும் ரஷ்ய வணிக தலைவர்களுடன் சந்திப்புகளை நடத்துவதோடு மலேசிய புலம்பெயர்ந்தோரையும் சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கசானில் அவர் 16வது சர்வதேச பொருளாதார மன்றத்தில் பங்கேற்கிறார். அங்கு மே 16ஆம் தேதி நடைபெறும் முழுமையான அமர்வின் போது அவர் ஒரு முக்கிய உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.